பிரயாக்ராஜ் சியோக்கி ஜங்ஷனில் இருக்கிறோம் இப்போ. இது ஒரு பிரயாக்ராஜில் இது ஒரு ஸ்டேஷன், பிரயாக்ராஜ் சியோக்கி ஜங்ஷன். இரவு நேரம், இரவு 10 மணி, 10:20 மணி. பிரம்மாண்டமான ஏற்பாடுகள், ஸ்டேஷன் பிரயாக்ராஜ் சியோக்கியோட ஸ்டேஷன் இதுதான். ஸ்டேஷனில் பாருங்கள் எவ்வளோ பெரிய எவ்வளோ பிளாட்ஃபார்மு, அவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்டு பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த பிரயாக்ராஜ் அதை எடுக்கணும். பிரயாக்ராஜ் ரயில்வே ஸ்டேஷன். மக்கள்லாம் சாரையாக போய்கிட்டு இருக்காங்க. இரவு 10 மணி மாதிரியே தெரியல. எல்லா மாநிலத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய யாத்திரிகர்கள் எல்லாமே இருக்காங்க. எப்படி நடந்து நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் கட்டியப்பட்ட ஒரு பழங்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மடம். இது சங்கம் பகுதியிலே இருக்குது. அலகாபாத்தில் திரிவேணின்னு பேர் மாற்றம் செய்யப்பட்டாலும் கூட பழைய போர்டு அப்படியே இருக்குது. சிவமயம் தமிழ் எழுத்துக்கள்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த இடத்துல உள்ளே நம்ம நுழைகிறோம். நான் இங்கே இந்த இடத்துக்கு 12 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்படி வருகிறேன். பழைய காலத்தை விட கொஞ்சம் மாற்றி கட்டி இருக்கிறாங்க. மகா இங்கே காலணிகளெல்லாம் இந்த வெளியில் கலத்திட்டு தான் போகணும். இந்த இடத்துல உள்ளே 10 அறைகள் இருக்கின்றன. ஐயா தான் மேனேஜர். இங்கே நாட்டுக்கோட்டை சத்திரத்தில் ஐயா மேனேஜராக இருக்காங்க. 10 நம்பர் ரூம். இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார் சத்திரத்துக்குள்ளே பழைய காலத்து விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த பாருங்கள், பழைய காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிணறு இருக்கிறது. வலம்புரி விநாயகர் அவர்கள் இருக்கிறார். வலம்புரி விநாயகரை பார்க்குறோம். விநாயகரை வணங்கிக் கொள்ளுங்கள். இங்கே உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சின்ன உணவு விடுதி இருக்கிறது. இங்கே நம்ம பணம் கட்டிட்டோம்னா அவங்களே உணவு தாராங்க. இப்போ நம்ம காலையில் உணவு சாப்பிட போகிறோம். காசி நாட்டுக்கோட்டை செட்டியார் வேளாண்மை கழகம்ங்கிற அமைப்பு நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இடம் இது. இங்கே அவங்கெல்லாம் யாரெல்லாம் டோனர்ஸ் இருக்காங்க அதெல்லாம் இங்கே அவங்கெல்லாம் உணவை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். நல்ல ஒரு அமைப்பு பாருங்கள். நீங்கள் உட்காந்து சாப்பிட்றதுக்காக இந்த பாரம்பரியமான தமிழ்நாட்டில் எப்படி சாப்பிட்றோமோ அதே போல் இங்கே எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் டோனர்ஸ் யாரெல்லாம் பணம் கொடுத்துருக்காங்க. எல்லா எழுத்துக்களும் தமிழ் எழுத்துக்களில் இருக்குது. அதை நம்ம பார்ப்பதற்கு நமக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த காலை உணவு சாம்பார், பொங்கல், இட்லி, பொங்கல், சாம்பார், சட்னி. நம்முடைய தமிழ்நாட்டினுடைய உணவு காலையில் இந்த குளிர்லையும் பொருட்படுத்தாமல் இவங்க ஐயா உங்கள் பேர் என்னையா? மனோஜ் அவர்களும் பஷார் அவர்களும் அவர்கள் சமைத்துள்ளார்கள். சரி, நானும் இவர்களோடு இப்போ உணவு வாழ்ந்த போகிறேன்.